இவன் சொல்றதெல்லாம் போய் சார். சார் சத்தியமா இவன் சொல்றது எல்லாமே போய் சார். சார் என்ன நம்புங்க சார். ஹோட்டல் வாசல்ல பிரச்சனை நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நான் சிங் சார கத்தியால குத்த பாக்கல. ஒருத்தன் கொல்ல பார்த்தான் சார். நான் காப்பாத்ததா சார் போனேன். அவன் தப்பிச்சு போயிட்டான். இல்ல சார், இவர் பொய் சொல்றாரு சார். ஏய், யாரா போய் சொல்றா? ஏய் ஏய் அவரை பிடிங்க. ஏய் ஏய், யாரா போய் சொல்றா? யாரா நீ? ஏய் யாரா நீ? ஏய் சஞ்சீவ், விடுங்க சார். சார் அவன் போய் சொல்றான் சார். சார் இவன் சொல்ற எதுவுமே உண்மை இல்ல சார். சார் சார் என்ன நம்புங்க சார். ஏய் உண்மையா சொல்றான். சைலன்ஸ் சைலன்ஸ். ஏய் சார் சைலன்ஸ். சார் சார் விடுங்க சார். யுவர் ஆனர், சஞ்சீவோட கோவத்தை நான் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே அதை நேர்ல பாத்தீங்க. இப்படி கோவப்படுற ஒருத்தரை நீங்க ஜாமீன்ல விட்டா இந்த கேஸ கலைக்கவும் தான் தப்பிக்கவும் என்ன வேணாலும் பண்ணுவார். அதனால இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்க சஞ்சீவுக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டான்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நீங்க இந்த ரூம் பாய குறுக்கு விசாரணை பண்றீங்களா? ஐயோ வக்கீல் சார், குறுக்கு விசாரணை பண்ணுங்க. பண்றேன்னு சொல்லுங்க சார். அப்பதான் சார் அவன் மாட்டிப்பான். சொல்லுங்க சார். நோ யுவர் ஆனர். இந்த கேஸ் நாளை தள்ளி வைக்கப்படுகிறது. அது வரைக்கும் சஞ்சீவ் ஜெயில தான் இருக்கணும். அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது. சஞ்சீவ், சைலன்ஸ். சைலன்ஸ். என் ஹஸ்பண்ட கொன்ன உனக்கு நான் தண்டனை வாங்கி தராம விட மாட்டேன்டா. இன்ஸ்பெக்டர். எஸ் சார். டேக் ஹிம். लेके आओ. சஞ்சீவ், 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 சஞ்சீவ். அம்மா அம்மா, அந்த ரூம் பாய் சொல்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. எனக்கும் சிங் சாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு தெரியும்பா. அவன் ரொம்ப பொய் சொல்றான்மா. ஆனா எதுக்கு சொல்றான் தான் எனக்கு தெரியல. கவலைப்படாத சஞ்சீவ்.
எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவேன். நாளைக்கு தீர்ப்பு கண்டிப்பா நமக்கு சாதகமா தான் வரும். அபி, நாளைக்கு இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்துருவேன்ல? கண்டிப்பா வெளியே வந்துருவேன். நான் உன்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். தைரியமா இரு சஞ்சீவ், நான் இருக்கேன். कांस्टेबल इनको लेकर जेल चलिए, मैं वकील से मिल के आता हूँ. ठीक है? ஓகே சார். ஒன்னும் கவலைப்படாத என்ன. சரி அபி, பாத்துக்கோ, நான் வரேம்மா. சஞ்சீவ், சஞ்சீவ், கவலைப்படாத சஞ்சீவ், நான் உன்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். மா, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக அபி அந்த ஜீப்புக்கு பின்னாடி ஓட அந்த காட்சியை பார்க்கும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்குல்லம்மா? ஆமா ஸ்ரீஜா, நாம மட்டும் சரியான டைம்க்கு யோசிச்சு ரூம் பாய்க்கு பணம் கொடுத்து பொய் சாட்சி ரெடி பண்ணலனா இவன் வெளியே வந்திருப்பான். ஆமாமா, சஞ்சீவ் இப்போ ஜெயில இருக்க நாம மட்டும் காரணம் இல்ல, நம்ம பணம் கொடுத்து நடிக்க சொன்ன வக்கீலும் தான். நம்ம அவன் கிட்ட போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இன்னைக்கு போலவே நாளைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த சஞ்சீவ்க்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லிட்டு வரலாம். சரி சரி, வா வா வா. ये तो ऐसा नहीं होगा. இன்ஸ்பெக்டர் சார், சஞ்சீவ் ஈஸியா ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடலான்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. I don't understand what you say. என்ன சார் நீங்க? இப்ப யாரோ வந்து சாட்சி சொல்லிட்டு போறாங்க. Abhi, listen. அத நம்பி கோர்ட்டும். Abhi, I don't understand what you say. I don't know Tamil. என்ன சார் சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? ஓ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சார், சஞ்சீவ் மை ஹஸ்பண்ட், கோர்ட், வக்கீல், ரூம் பாய், ரூம் பாய், ரூம் பாய். அபி, என்னம்மா? அண்ணா, நான் சொல்றது அப்படியே இவர்கிட்ட ஹிந்தில சொல்லுங்க. சொல்றேம்மா. கோர்ட்ல வந்து பொய் சாட்சி சொன்னால அந்த ரூம் பாய் யாருன்னு கேளுங்க. कोर्ट में जूती गवाही बोला ना, वो कौन है? मुझे मालूम नहीं है. அம்மா, அவர் தெரியாதுன்னு சொல்றாருமா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் சஞ்சீவ் இன்னைக்காவது ஜாமீன்ல வெளியே வந்துருவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த ரூம் பாயால சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்காம மறுபடியும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன சார் பண்றது? संजीव இந்த பிரச்சனையில இருந்து எப்படி காப்பாத்துறது? संजीव को कैसे बचा सकता है? कल फॉरेंसिक रिपोर्ट आने के बाद पता चलेगा. चोरी पर किसका हाथ का निशानी है, कौन किया, वो सब मालूम पड़ेगा. நாளைக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருமாமா? அந்த கத்தியில ஐபிஎஸ் ஆபீசரை கொலை பண்ணவனோட கைரேகை இருந்தா மட்டும்தான் சஞ்சீவால இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்றாருமா. So wait till tomorrow, Abhi. We'll find out who is the murderer. अब ये देख के आ जाइए. जी. என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சீதா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும். எப்படிங்க சரியாகும்? நான் கும்பிடுற சாமி ஏன் நான் இப்படி எல்லாம் சோதிக்குதோ? கடவுளே, நீதான் என் பிள்ளைய காப்பாத்தணும். சீதா, நீ கும்பிடுற சாமி கண்டிப்பா நம்ம பையனை காப்பாத்தும். அந்த ரூம் பாய் ஏன் போய் சாட்சி சொன்னான்னு கண்டுபிடிச்சு கொடுக்கும். சரி, வா போலாம். வா சீதா. டேய் சந்தோஷ், நீ என்னடா யோசிக்கிற? வா போலாம். நீங்க போங்கப்பா, நான் அப்புறம் வரேன். வா சீதா. இந்த வக்கீல் எங்க போனார்னே தெரியலையே. அம்மா, அதோ அங்க வராரு பாரு. வக்கீல் சார். சொல்லுங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு? எங்க அந்த வக்கீலே எங்க போனாருன்னே தெரியலையே.
எப்படியோ சஞ்சீவ்க்கு ஜாமீன் வாங்கி தர முடியாதபடி பண்ணிட்டீங்கல்ல அதுக்கு. ஸ்ரீஜா எதுக்கு வக்கீல பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா? இதுக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம்? நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன். வாங்கின பணத்துக்கு விசுவாசமா சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்காம பண்ண, அவ்வளவுதான். நீங்க எங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு சஞ்சீவ்க்கு ஜாமீன் கிடைக்காம பண்ணாலும் உங்க வேலைய ஸ்மார்ட்டா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணீங்கல்ல, அதுக்கு தான் சார் இந்த தேங்க்ஸ். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி எப்படியாவது சஞ்சீவ்க்கு ஒரு ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுத்துருங்க. நீங்க பேசின பணத்தை விட நான் டபுளா தரேன். ஓகே மேடம், சஞ்சீவுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஐயோ, சந்தோஷ் வேற வரானே. சார் சார் சார், எங்க சஞ்சீவ் எப்படியாவது வெளியில கொண்டு வந்திருக்க சார். எங்க சஞ்சீவ் எந்த தப்புமே பண்ணல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஸ்ரீஜா, சஞ்சீவ் பாவம் சார். ஓஹோ, இதுக்குதான் பிளேட்ட மாத்தி பேசினாளா? சார் சார், கில்லாடி நீ. சஞ்சீவ் பாவம் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் ஸ்ரீஜா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, மைதா மாவு கரெக்டா क्वेश्चन பண்ணி லாக் பண்ணுதே. அது சஞ்சீவ எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருங்க சார்னு நான் வக்கீல் கிட்ட பேசிட்டு இருந்தேன். இல்ல சார்? ஆமா ஆமா. சரி, நீங்க போங்க, நான் வக்கீல் சார்ட்ட பேசிட்டு வரேன். வர சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார், அந்த ரோபாய் பொய் சாட்சி சொல்றான் சார். நடந்த விஷயத்த மாத்தி பேசுறான். அவன் சொன்னபடி எந்த விஷயமும் நடக்கல. எனக்கு தெரியும் சந்தோஷ், அந்த ரூம் பாய் பேச்சிலேயே அதை நான் கவனிச்சேன். உங்களுக்கு தெரியுமா? ரூம் பாய் பொய் சாட்சி சொல்றான்னு தெரிஞ்சும் ஜட்ஜ் உங்களை அவங்கிட்ட குறுக்கு கேள்வி கேக்குறீங்களான்னு கேட்டப்போ ஏன் சார் கேக்குறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க? அது வந்து நீங்க மட்டும் அந்த ரூம் பாய குறுக்கு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா அந்த ரூம் பாய் சொல்றது பொய்ன்னு ஜட்ஜுக்கு தெரிஞ்சிருக்கும். சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குமே சார். நீங்க ஏன் சார் எதுவும் கேட்கல? சொல்லுங்க சார், நீங்க ஏன் ரூம் பாய கிராஸ் கொஸ்டின் பண்ணல? அது வந்து சந்தோஷ், உங்களுக்கு சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்கிறது முக்கியமா இல்ல இந்த கேஸ்ல இருந்து முழுசா சஞ்சீவ் தப்பிச்சு வெளியில வர்றது முக்கியமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? சொல்லுங்க சந்தோஷ். சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து முழுசா தப்பிக்கிறது தான் முக்கியம். ஆனா ஒண்ணு, சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து முழுசா தப்பிக்கணும்னு தான் ரூம் பாய கிராஸ் கொஸ்டின் பண்ணல. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு புரியாது சந்தோஷ், இது ஒரு ட்ரிக்கு. நாளைக்கு பாருங்க, சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா நான் வாதாடி அந்த பொய் சாட்சிய கேள்வி மேல கேள்வி கேட்டு அவன் வாயாலேயே சஞ்சீவ் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணி நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன். யோசிக்காதீங்க, என்ன நம்புங்க. நான் சஞ்சீவை இந்த கேஸ்ல இருந்து முழுசா காப்பாத்தி நான் வெளியில கொண்டு வந்துடுறேன். சரிங்க சார். சரி, அப்ப வர சந்தோஷ், நாளைக்கு மீட் பண்ணலாம்.
அழாத அபி, அழாத. அத்தை, சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்காம கோர்ட் வாசல்ல வச்சு திரும்ப சஞ்சீவ ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனது என்னால தாங்க முடியல அத்தை. சஞ்சீவ் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துட்டோம். அபி, சஞ்சீவ் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடலான்னு பார்த்தல, அந்த எண்ணத்துக்கு வெச்சம் பாரு ஆப்பு. நீ கஷ்டப்படுறத பாக்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இருடி, உன் கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற. சஞ்சீவ வெளியில கொண்டு வந்துடலாம் அபி, நீ அழாத. மா, ஆரம்பி. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சே. அந்த கவர்மெண்ட் வக்கீல் சாட்சின்னு ஒரு ரூபாய் வர கூட்டிட்டு வந்து கேஸ குழப்பி சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்காம பண்ணிட்டானே. சஞ்சீவுக்கு ஜாமீன் கிடைக்கலன்னா சஞ்சீவ் இந்த கேஸ்ல இருந்து எப்படி தப்பிப்பான்? ஐயோ, சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறது உறுதிதான். அந்த செத்து போன போலீஸ்கார பொண்டாட்டி சொன்ன மாதிரி சஞ்சீவ்க்கு தூக்கு தண்டனை கிடைச்சிருமோ? அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியாதா? சந்தோஷ், நான் சஞ்சீவ்க்கு ஜாமீன் கிடைக்கலங்கிற வருத்தத்துல தான் அப்படி சொன்னேன். உங்க அக்கறை என்னன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க பேசாம இருங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய புண்ணியம். அபி, அழாத. அம்மா, அழாதீங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. சஞ்சீவுக்கு ஒண்ணும் ஆகாது. நாளைக்கு கோர்ட்ல சஞ்சீவுக்கு சப்போர்ட்டா தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் எல்லா வக்கீல் கிட்ட பேசிட்டேம்மா. அந்த ரூம் பாய குறுக்கு விசாரணை பண்ணா அவன் சொல்றது பொய்ன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சிரும். சஞ்சீவ் மேல குற்றம் இல்ல, சஞ்சீவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை. சஞ்சீவை எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஆமா சீதா, சந்தோஷ் சொல்றதா சரின்னு படுது. சஞ்சீவ் கண்டிப்பா வெளியே வந்துருவான். வக்கீல வச்சு சஞ்சீவை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? போங்கடா லூசுங்களா. வக்கீல் ஏன் தலையாட்டி பொம்மை. அவரு நான் சொல்றதுதான் கேட்பாரு. அவர் எப்படி சஞ்சீவை வெளியில எடுப்பாரு? ஜெயில தான் வைப்பாரு. நாளைக்கு கோர்ட்ல சஞ்சீவுக்கு எதிராக தீர்ப்பு வந்து சஞ்சீவ் ஜெயிலுக்கு போறது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது.